வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் இடம்பெற்ற விபத்தில் 5 வயது சிறுமி பலி. தனது நோபல் பரிசை ட்ரம்பிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர். ஒரே ஆண்டில் 4.5 லட்சம் இராணுவ வீரர்களை சேர்த்த நாடு. தீவிரமடையும் போர் நடவடிக்கை. ஆஸ்திரேலியாவில் ஒரே நேரத்தில் காட்டு தீ பெருவெள்ளம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பதற்றமான சூழ்நிலை. இஸ்ரேல் பிரதமர் ஈரான் அதிபருடன் பேசிய புதின். இராணுவ சட்டம் அமுல் விவகாரம். தென்கொரிய முன்னாள் அதிபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. மருத்துவ காரணங்களுக்காக 4 விண்வெளி வீரர்கள் அவசரமாக பூமிக்கு திரும்பினர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்காவின் மைக் பெங்கி, ஜெனா கார்ட்மென், ஜப்பானைச் சேர்ந்த கிமியா யூயி மற்றும் ரஷ்யாவின் ஒலக் பிளாட்னவ் ஆகிய 4 பேர் தங்கி ஆய்வுகள் மேற்கொண்டு வந்தனர். அவர்கள் 6 மாதங்கள் தங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து 4 பேரையும் அவசரமாக பூமிக்கு திரும்ப அழைக்க நாசா முடிவு செய்திருக்கிறது. அதன்படி அவர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பியிருக்கின்றனர். 4 பேரும் பயணித்த விண்கலம் சாண்டியாகோ அருகே பசிபிக் கடலில் பத்திரமாக இறங்கியிருக்கிறது. பின்னர் அதிலிருந்து விண்வெளி வீரர்கள் வெளியே அழைத்து வரப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் 26 ஆண்டு கால வரலாற்றில் மருத்துவ அவசரம் என்று விண்வெளி வீரர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டது இதுவே முதல் முறையாகும். கனடாவின் எட்மண்டன் நகரத்தின் வடக்கே உள்ள நெடுஞ்சாலையில் செவ்வாயன்று இரவு நடந்த விபத்தில் 5 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். மேலும் 3 காயமடைந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கனடிய போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பீவர் ரிவர் பாலம் அருகே ஹைவே 897இல் போர்டு F350 வாகனமும் ஒரு மினிவேனும் மோதிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மினிவேனில் 5 வயது சிறுமி, 10 மாத குழந்தை, 27 வயதான தாய் மற்றும் 30 வயதான ஆண் ஒருவர் பயணம் செய்திருந்தனர். இந்த விபத்தில் 3 பல்வேறு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் 5 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கனடிய போலீசார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் விபத்தில் ஈடுபட்ட போர்டு F-350 என்ற வாகனம் 3 நாட்களுக்கு முன்பு சாஸ்காச்சுவானில் லாஸ்பர்ன் பகுதியில் திருடப்பட்டதாகவும் விபத்துக்கு பிறகு அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. காயமடைந்த குடும்பத்துக்கு உதவுவதற்காக நின்றிருந்த ஒருவரின் காரையும் அந்த நபர் திருடிச் சென்றதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அந்த திருடப்பட்ட வாகனம் 1 மணி நேரத்திற்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கின்றது. இதையடுத்து அடிக்கடி குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் வசிக்கும் இடங்களில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சோடா இரும்பு பெண்மணி என அறியப்படுகிறார். அவர் அங்கு ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்க 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார். இதனிடையே கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அந்த பரிசை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்த அவர் தனது நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்கியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்தவர், ட்ரம்பின் வசம் அமைதிக்கான நோபல் பரிசை நான் வழங்கினேன். இது எங்கள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக அவரது தனித்துவ அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் ட்ரம்ப் நோபல் பரிசை தனக்கு வழங்கிய மச்சோடாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில், மரியா கொரினா மச்சோடா அற்புதமானவர், பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளார். அவர் பெற்ற அமைதிக்கான நோபல் பரிசை நான் மேற்கொண்ட பணிக்காக எனக்கு வழங்கியிருக்கின்றார். இது ஒரு பரஸ்பர மரியாதையின் மீதான அற்புத செயலாகும். மரியாவுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே நோபல் குழு வெளியிட்டிருந்த அறிக்கையில், நோபல் பரிசை ஒருவர் ரத்து செய்யவோ பகிரவோ அல்லது மற்றவர்களுக்கு தரவோ முடியாது. ஒருமுறை அறிவிக்கப்பட்டால் அதுவே நிரந்தரமானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 4.5 லட்சம் புதிய வீரர்கள் ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் வழங்கிய தகவலின்படி கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. தரவுகளின்படி சுமார் 4,22,000க்கும் மேற்பட்டோர் ரஷ்ய இராணுவத்தில் சேருவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக டிமிட்ரி மெத்வதேவ் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே சமயம் இதில் வழக்கமான ஒப்பந்த வீரர்களுடன் தன்னார்வலர்களும் அடங்குவர் என்று டிமிட்ரி மெத்வதேவ் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் போரின் முன்கள வரிசையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. உக்ரைனிய உளவுத்துறையின் மதிப்பீட்டின்படி தற்போது போர்க்களத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரஷ்ய இராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த போர் நடவடிக்கையில் பெரிய எண்ணிக்கையில் இராணுவ வீரர்கள் முதல் முறையாக குவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க விடயமாகும். காட்டுத்தீ மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஆஸ்திரேலியாவை புரட்டி போட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் ஒரே நேரத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் திடீர் காட்டுத்தீ பாதிப்புகளை தொடர்ந்து அதனை சுற்றியுள்ள மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவசரகால சேவைகள் அறிவுறுத்தியிருக்கின்றன. ஆஸ்திரேலிய அவசரகால மீட்பு படையினர் ஒருபுறம் விக்டோரியா மாகாணத்தில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மறுபுறம் வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அத்துடன் விக்டோரியாவின் தென்மேற்கு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வரும் 24 மணி நேரத்தில் சுமார் 186 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மெல்போர்ன் நகருக்கு தென்மேற்கே உள்ள வை ரிவர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 கார்கள் வெள்ளிக்கிழமை காலை கடலில் பாதி மூழ்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாணத்தில் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காட்டுத்தீயை ஓரளவு கட்டுப்படுத்தினாலும் வெள்ள பாதிப்பினால் ஏற்படக்கூடிய மண் சரிவு மற்றும் அதன் ஆபத்துக்கள் குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றம் மாறிவரும் காலநிலை சவால்களை பிரதிபலிப்பதாக அவசரகால மேலாண்மை ஆணையர் டிம் வைபுஸ் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அங்கு போராட்டம் வெடித்துள்ளது. போராட்டத்தை ஈரான் அரசு கடுமையாக முடக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் ஈரான் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் பல பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டத்தில் அமெரிக்காவின் கைக்கூலிகளும் இறக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டால் அவர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறைகூவல் விடுத்து வருகிறார். இதனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் நடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு ஆசியாவில் போர் பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை இந்த பிராந்தியங்களில் டிப்ளோமேட்டிக் மூலமாக உறுதிப்படுத்துவது இது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஈரானை சுற்றியும் ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் நிலவும் பதற்றங்களை கூடிய விரைவில் தணிப்பதற்கு ஆதரவாக ரஷ்யாவும் ஈரானும் தொடர்ந்து ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து வருவதாகவும், மேலும் எழும் பிரச்சினைகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலமாக மட்டுமே தீர்ப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டையும் புதின் மற்றும் பெசஸ்கியான் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் யூன் சுக் யோல் திடீரென்று இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சில மணி நேரங்களிலேயே இராணுவ சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்த விவகாரத்தால் யூன் சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது கிளர்ச்சியை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் விசாரணையை நடத்தி வருகிறது.
இந்த நிலையில் இராணுவ சட்டம் அமுல்படுத்தியது தொடர்பாக யோன் சுக் யோலுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிமன்றம் விதித்துள்ளது. அதிகாரிகள் கைது செய்ய வந்தபோது அவர்களின் முயற்சிகளை மீறியது போன்ற பிற குற்றச்சாட்டுகளுக்காக யோன் சுக் யோலுக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் மீதான 8 குற்றவியல் வழக்குகளில் இது முதல் தீர்ப்பாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.